வணக்கம். மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய கருணையை சிலர் பலவீனமாக நினைத்திருப்பார்கள். அதை ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். இவர்கள் இப்படி நினைப்பார்கள், என்னை இவ்வளவு கேவலமாக எண்ணுவார்கள் என்று நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு நபரிடம் இருந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையானது உங்க வாழ்க்கைக்குள்ள கிளம்பியிருக்கும். யார் தவறு செய்தாலும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து மன்னிப்பு கூடிய ஆகச்சிறந்த குணம் மீன ராசிக்காரங்களுக்கு மட்டுமே தான் எப்பொழுதுமே இருக்கும். யார் எப்படிப்பட்ட தவறுகளை செய்தாலும் உடனடியாக வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகள் என்பது தேடி கொடுக்காமல் எல்லா விதமான நபர்களையும் வாழ்க்கைக்குள்ள அரவணைக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருப்பீர்கள். ஆனால் உங்களின் இந்த மகா கருணையை சுற்றி இருப்பவர்கள் உங்களின் பயம் அல்லது பலவீனம் என்று தவறாகவே எடை போட்டு விட்டார்கள். இவரை என்ன சொன்னாலும் மன்னித்து விடுவார், இவரை எப்படி நடத்தினாலும் மீண்டும் நம்மிடம் தான் வருவார், எங்கு போய்விடுவார் என்ற மலிவான எண்ணங்கள் அவர்களுக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் வந்திருக்கும். ஆனால் இது இப்படிப்பட்ட நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருவதற்கான காரணங்கள் நீங்கள் நடந்து கொண்ட சில விதங்கள் தான். அந்த விதங்களை நீங்கள் முழுமைக்கு மாற்றிக்கொண்டால் இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்பதை உங்களால் நிச்சயமாகவே புரிந்து வைத்துக் கொள்ள முடியும். ஜோதிட ரீதியாக லக்னநாதன் குரு பகவான் பலவீனம் அடையும் பொழுது உங்களின் நற்பண்புகளை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரிகளாகவே நிச்சயமாக மாறும். உங்களின் எல்லையற்ற கருணையினால் நீங்கள் பலமுறை ஏமாந்தும் மீண்டும் அவர்களிடம் கருணை காட்டியது தான் அவர்கள் உங்களை இன்னும் மதிக்காமல் இருப்பதற்கு காரணமாகவே நிச்சயமாக அமைந்து கொண்டே தான் இருக்கு. உங்களின் இந்த மென்மையான அணுகுமுறை தான் அவர்களின் அத்துமீறலுக்கு துணிச்சலை நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு எந்த ஒரு உறவிடம் எப்படி பழக வேண்டும், எந்த அளவுக்கு பழக்கத்தை வைத்துக் கொள்ள வேண்டும், அவர்களை எந்த ஒரு இடத்தோடு நிறுத்த வேண்டும் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து வைத்துக் கொண்டால் மட்டுமே உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். நண்பர்கள் பெயரில் வந்தவர்கள் நம்பிக்கையவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உடைத்து போட்டார்கள். மீனம் ராசி அன்பர்களை, வாழ்க்கையில சில சந்திப்புகள் நமக்கு மகிழ்ச்சியை நிச்சயமாக தேடி கொடுக்கும். சில சந்திப்புகள் நமக்கு பாடத்தையும் நிச்சயமா தேடி கொடுக்கத்தான் செய்யும். நண்பர்கள் என்று நம்பிய ஒருவர் உங்களுடைய நம்பிக்கையை உடைத்த அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தையே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். அது நடந்து மிகப்பெரிய ஒரு தோல்விகளை உங்களால் அடைய முடியும் என்று நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயங்களும் இன்னும் நடந்து கொண்டே தான் இருக்கும். அவரிடம் பகிர்ந்த சில ரகசியங்களும் அவருக்காக செய்த சில உதவிகளும் அவரை நம்பி எடுத்த முடிவுகள் அனைத்தும் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ஒரு சோதனையை மட்டுமே தான் தேடி கொடுத்திருக்கும். இருந்தாலும் நீங்கள் ஒருபோதும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும். அது என்னை மென்மேலும் கோபத்திற்கும் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கும் என்னை உள்ளாக்கும் என்று நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த சம்பவங்கள் உங்களை மனதளவில் பாதித்தாலும் அதே சம்பவங்கள் உங்களுக்கு மனிதர்களை புரிந்து கொள்ளும் அறிவையும் நிச்சயமாக தேடி கொடுக்கும். ஜோதிட பார்வையில் மீனம் ராசி அன்பர்களுக்கு சில உறவுகள் விலகுவது கூட வாழ்க்கையின் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கான வழியாக அமையும் என்று உங்களால மட்டுமே தான் நிச்சயமாக உணர முடியும். எல்லாரையும் சந்தேகப்பட வேண்டியது கிடையாது. ஆனால் நம்பிக்கையை கொடுக்கும் முன் அந்த நபரின் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இப்பொழுது நீங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பழைய சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி போட்டிருக்கும். அதை உங்களால மறக்கவும் முடியாது. அவர்கள் எடுத்து வைத்த சின்ன சின்ன முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெரிய பிரச்சனையவை தேடி கொடுத்தது. முன்பு போல உணர்ச்சியின் அடிப்படையில் முடிவு எடுக்காமல் அனுபவத்தின் அடிப்படையில் நீங்கள் முடிவு எடுக்க கற்றுக் கொடுத்தால் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொண்டால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் முன்னேற்றங்கள் தானாகவே பிறந்துவிடும். இப்போது நீங்கள் முன்பை விட வலிமையானவர். ஏனென்றால் உங்களை காயப்படுத்திய அனுபவமே இன்று உங்களை பாதுகாக்கும் ஒரு அறிவாகவே மாறப்போகிறது. எனவே இனி வரக்கூடிய நாட்களில் அனுபவங்களும் எவ்வளவு பெரிய துரோகங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனை பார்த்து ஒருபோதும் நீங்கள் பயப்படக்கூடாது. எல்லாமே உங்களுக்கு நன்மைகளாகத்தான் நடக்கும். அந்த ஒரு சின்ன சின்ன ஏமாற்றங்களும் சின்ன சின்ன பாடங்களும் தான் வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு அனுபவத்தை தேடி கொடுக்கும் என்பதை நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக பொருந்தும். இதெல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள சரியாக நடந்திருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பது இப்பொழுது நடக்கத் தொடங்கும். வெளி வட்டாரங்களில் புதிய அனுபவங்கள் உங்களுக்கு தானாகவே கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றி போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கொண்டு வந்து சேர்க்கும். மாணவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைத்து அதுவும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நல்ல ஒரு காரியத்தை நிச்சயமாக தேடி கொடுக்கும். தந்தை வழி சொத்துக்கள் மூலம் ஆதாயங்கள் உருவாக போகிறது. அவங்களுடைய தந்தைகள் இதுவரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகளை மட்டுமே தான் தேடி கொடுத்திருப்பார்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் நிச்சயமாக நினைத்து பார்ப்பீர்கள், என்னுடைய தந்தை என்னுடைய வாழ்க்கைக்குள்ளேயே செய்த மிகப்பெரிய ஒரு நல்ல காரியம் இதுவாகத்தான் இருக்கும் என்று நீங்கள் புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு காலங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிடும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படக்கூடிய நேரங்களும் காலங்களும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள வரத் தொடங்கும். திருப்பணி சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபாடுகள் ஏற்படும். வெளியூர் பயணங்களால் அலைச்சல்களும் அனுபவங்களும் ஏற்படும். அதுவும் உங்களுக்கு ஒரு விதமான நன்மைகளைத்தான் தேடி கொடுக்கும். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உருவாக்கி அதுவும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நல்ல ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன் அதை எப்படி செய்யணும், எந்த ஒரு நபரை அருகில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உருவாக்கி கொடுக்கும். புதிய திட்டங்கள் எதிர்கால வெற்றிக்கு அடித்தளமாக மாறப்போகிறது. மீனம் ராசி என்பர்களை வாழ்க்கையில பெரிய வெற்றிகள் அனைத்தும் ஒரு சிறிய எண்ணத்தில் இருந்து தான் தொடங்கும் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் மனதிற்குள் போட்டு நீங்கள் முக்கியமாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய மனதில் நீண்ட நாட்களாக இருக்கும் ஒரு கனவு, ஒரு புதிய முயற்சி, ஒரு மாற்றத்திற்கான திட்டம் ஆகியவை இனிமே முக்கியமான வடிவத்தை பெறக்கூடிய ஒரு காலமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள அமைந்து அது மென்மேலும் உங்களுக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காலத்தையும் இப்பொழுது தேடி கொடுக்கும். இதுவரை பல காரணங்களால் நீங்கள் சில விஷயங்களை தள்ளி வைத்திருக்கலாம். சரியான நேரம் வரவில்லை என்று நீங்கள் காத்திருந்த ஒரு அனுபவங்களும் ஒரு விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய சிந்தனைகளின் சிந்தனைகள் செயலாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கும். ஜோதிட ரீதியாக மீனம் ராசி என்பர்களுக்கு கற்பனை திறன் மற்றும் புதிய சிந்தனைகள் மூலம் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே மாறப்போகிறது. நீங்கள் தொடங்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன முயற்சிகள் கூட எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான அடித்தளமாகவே அமையும். ஆனால் திட்டமிடல், பொறுமை, தொடர்ச்சியான முயற்சி ஆகியவை மிகவும் முக்கியம் என்பதை இப்பொழுது நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் உங்களுடைய கனவுகளை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய நம்பிக்கை உங்களை முன்னேற்றும் சக்தியாகவே மாறிவிடும். கடந்த கால அனுபவங்களை பாடமாக எடுத்துக்கொண்டு புதிய பாதையில் தைரியமாக நடக்க வேண்டிய நேரங்கள் இதுதான். இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய நல்ல முடிவு நாளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு தொடக்கமாகவே நிச்சயமாக மாறும். மீனம் ராசிக்காரர்கள் எப்போதும் எதிர்காலத்தை பற்றி தொலைநோக்கு பார்வையுடன் சிந்திப்பவர்கள். இன்னும் வரக்கூடிய சில நாட்களில் உங்களுடைய மனதில் உதிக்கப் போகும் புதிய திட்டங்களும் புதிய சிந்தனைகளும் மற்றும் புதிய முதலீட்டு யோசனைகள் அனைத்தும் சாதாரணமானவை என்பது கிடையாது. அவை உங்களுடைய எதிர்கால மாபெரும் வெற்றிக்கு ஒரு மிக வலுவான அஸ்திவாரமாகவே அமைய போகிறது. சொந்தமாக வீடு கட்டுவதற்கான திட்டமாக இருந்தாலும் அல்லது பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கான நீண்ட கால சேமிப்பு திட்டமாக இருந்தாலும் சரி, இந்த நாட்களில் நீங்கள் போடக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் எவ்விதமான தங்கும் தடையுமின்றி பிற்காலத்தில் மிக பிரம்மாண்டமாக நிறைவேறக்கூடிய ஒரு அனுபவத்தை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இந்த அஸ்திவாரம் உங்களுடைய வாழ்க்கையின் பொருளாதார அந்தஸ்தை உயர்த்தி மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரத்தை நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதையும் இப்பொழுது நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்வது அது உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நல்லதை தேடி கொடுக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். உங்களுடைய சிந்தனைகளின் செயலாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கும். ஜோதிட ரீதியாக மீனம் ராசி என்பர்களுக்கு கற்பனை திறன் மற்றும் புதிய சிந்தனைகள் மூலம் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே மாறப்போகிறது. நீங்கள் தொடங்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன முயற்சிகள் கூட எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான அடித்தளமாகவே அமையும். ஆனால் திட்டமிடல், பொறுமை, தொடர்ச்சியான முயற்சி ஆகியவை மிகவும் முக்கியம் என்பதை இப்பொழுது நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் உங்களுடைய கனவுகளை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய நம்பிக்கை உங்களை முன்னேற்றும் சக்தியாகவே மாறிவிடும். கடந்த கால அனுபவங்களை பாடமாக எடுத்துக்கொண்டு புதிய பாதையில் தைரியமாக நடக்க வேண்டிய நேரங்கள் இதுதான். இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய